எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது 6th தமிழ் டெஸ்ட் நம்பர் 5க்கான காணொளி. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்கள் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காணொளிகளை பாருங்கள். முதல் கேள்வி, தவறானதை தேர்ந்தெடு. இதில் தவறானது ஆப்ஷன் பி. முத்து வடுகநாதர் வீரமரணம் அடைந்த இடம் சிவகங்கை என்பது தவறான ஒன்று. அடுத்து இரண்டாவது கேள்வி, இந்த பெரியவரின் அடிநிழலிலிருந்து தமிழ் கற்க வேண்டும் என்று ஆவல் உண்டாகிறது என்று மகாத்மா காந்தியடிகள் யாரை குறிப்பிடுகிறார்? உவே சாமிநாதையர். தேசிக விநாயகனார் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்? 20ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். அனைத்து உயிர்களையும் தம் உயிர் போல் கருதும் கருணை மிகுந்த சான்றோர்க்கு தொண்டு செய்ய வேண்டும் என கூறியவர் யார்? தாயுமானவர். தாயுமானவர். தாயுமானவர் திருச்சியாண்ட விஜயரகநாத சொக்கலிங்கரிடம் ஆசிரியராக பணிபுரிந்தவர். ஆறாவது கேள்வி பொறுத்துக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. பெயர் சொல் கண், வினைச்சொல் விளையாடு, இடைச்சொல் தந்தையும் தாயும், உரிச்சொல் மாநகரம். ஆப்ஷன் ஏ. அடுத்து, சத்திய தர்மசாலையை வள்ளலார் எங்கு தொடங்கினார்? சத்திய தர்மசாலையை வள்ளலார் எங்கு தொடங்கினார்? இதுக்கு சரியான விடை வடலூர். வடலூர். காந்தியடிகளிடம் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர். காந்தியடிகளிடம் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் மதுரை. மதுரை. அடுத்து, பெயர் சொல் வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்தி கூறுவது. பெயர் சொல் வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்தி கூறுவது உரிச்சொல். உரிச்சொல். அடுத்து, சோம்பல் எனும் சொல்லுக்குரிய பொருத்தமான எதிர்ச்சொல். சோம்பல் எனும் சொல்லுக்குரிய பொருத்தமான எதிர்ச்சொல் சுறுசுறுப்பு. சுறுசுறுப்பு. கன்னி என்பது டேஸ் அடிகளில் பாடப்படும் பாடல் வகை. 2 அடிகளில் பாடப்படும் பாடல் வகை. அடுத்து, பொருந்தாததை தேர்ந்தெடு. கலீல் கிப்ரான். ஆசிரியர் என்பது தவறு. மீதியெல்லாம் புதினாசிரியர், கவிஞர், ஓவியர். ஆதிரை எந்த ஊரை சேர்ந்தவர்? ஆதிரை. பூம்புகார். பூம்புகார். கீழ்கண்டவற்றில் காரணப் பெயரை தேர்ந்தெடு. வளையல். வளையல். 1000 பாவங்கள் செய்தவெல்லாம் ஏழை ஆட்டின் தலையோடு அகன்றிடுமோ என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆசிய ஜோதி. ஆசிய ஜோதி. இனிமை கூட்டல் உயிர் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் இன்னுயிர். இன்னுயிர். புத்தரின் வரலாற்றை கூறும் நூல். புத்தரின் வரலாற்றை கூறும் நூல் ஆசிய ஜோதி. ஆசிய ஜோதி. வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவர் மனதில் நீ வாழும் வரை என்றவர். வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவர் மனதில் நீ வாழும் வரை என்றவர் அன்னை தெரசா. அன்னை தெரசா. அடுத்து,
பொருந்தாதது சொல் வகைகள் மாநாடு, சிறைக்கோட்டம் அறக்கோட்டமாக மாற வேண்டும் என்று கூறியவர் மணிமேகலை. மணிமேகலை. உலகத்தை குழந்தைகளின் கண்கொண்டு பாருங்கள், உலகம் அழகானது என்றவர் கைலாஷ் சத்யார்த்தி. உலகத்தை குழந்தைகளின் கண்கொண்டு பாருங்கள், உலகம் அழகானது என்றவர் கைலாஷ் சத்யார்த்தி. அடுத்து, கோமுகி பொய்கை நீரின் மேல் அமுத சுரபி பாத்திரம் தோன்றும் நாள் எது? வைகாசி திங்கள் முழு நாள். உறுதியாக கால் பதித்து உங்கள் குறிக்கோளை நோக்கி நடக்கையில் நீங்கள் நல்லவர் என்றவர் உறுதியாக கால் பதித்து உங்கள் குறிக்கோளை நோக்கி நடக்கையில் நீங்கள் நல்லவர் என்றவர் கலீல் கிப்ரான். கலீல் கிப்ரான். இடைச்சொல் எதனை சார்ந்து வரும்? பெயர் சொல்லையும் வினை சொல்லையும் சார்ந்து வருவது தான் இடைச்சொல். கும்பி என்ற சொல்லின் பொருள் கும்பி பாகம் அப்படின்னா வயிறு. வயிறு. ஆசிய ஜோதியின் பாட்டுடை தலைவர். ஆசிய ஜோதியின் பாட்டுடை தலைவர் புத்தர். பாதம் என்ற கதை எந்த சிறுகதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது? பாதம் என்ற கதை எந்த சிறுகதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது? தாவரங்களின் உரையாடல். தாவரங்களின் உரையாடல். தெய்வ வள்ளுவன் நெய்த குரல்தான் தேசமுடுத்திய நூலாடை என்றவர் தாரா பாரதி. தாரா பாரதி. அடுத்து, பொறுத்துக. வள்ளலார் நோயாளிகளிடம் அன்பு காட்டியவர். சத்யார்த்தி பசிப்பினி போக்கியவர். இதுக்கு பார்த்தா வள்ளலார் பசிப்பினி போக்கியவர். கைலாஷ் சத்யார்த்தி குழந்தைகள் உரிமைக்கு பாடுபட்டவர். அன்னை தெரசா நோயாளிகளிடம் அன்பு காட்டியவர். அப்போ 2, 3, 1. ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி. அடுத்து, தாரா பாரதி எழுதிய நூல்களில் பொருந்தாதது உப பாண்டவம். உப பாண்டவம். அடுத்து, மலை கூட்டல் எலாம் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். மலையலாம். மலையலாம். வேலுநாச்சியாரின் காலம். வேலுநாச்சியாரின் காலம் 1730 1796 வரை. பூமியின் கிழக்கு வாசலாக திகழ்வது இந்திய நாடு. இந்திய நாடு. கைலாஷ் சத்யார்த்தி தொடங்கிய இயக்கம் குழந்தைகளை பாதுகாப்போம். குழந்தைகளை பாதுகாப்போம். தாரா பாரதி இயற்பெயர் என்ன? தாரா பாரதி இயற்பெயர் ராதாகிருஷ்ணன். பார்த்தீங்களா, இந்த ராதா அப்படியே மாற்றிக்க வேண்டியதான். அடுத்து 36வது கேள்வி. ஆப்ஷன் சி. இலக்கிய மாநாடு சென்னை. தமிழ்நாட்டு கவிஞர் பாரதியார். குற்றாலம் அருவி. தமிழ் கையேடு ஜியு போப். பெயர் சொல் எத்தனை வகைப்படும்? பெயர் சொல் 6 வகைப்படும். 6 வகைப்படும். மணிமேகலை கையில் இருந்த அமுத சுரபியில் உணவு இட்ட பெண்
ஆதிரை ஆதிரை. கலீல் ஜிப்ரான் கவிதைகளை தீர்க்கதரிசி எனும் பெயரில் தமிழில் மொழிபெயர்த்தவர். புவியரசு புவியரசு. தமிழ் மொழியின் உபநிடதம் என்று போற்றப்படும் நூல். தாயுமானவர் பாடல்கள் தாயுமானவர் பாடல்கள். இலக்கண அடிப்படையில் சொற்கள் எத்தனை வகைப்படும்? இலக்கண அடிப்படையில் சொற்கள் எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். வேலு நாச்சியார் சிவகங்கையை மீட்ட ஆண்டு 1780. காந்தி அருங்காட்சியகம் எங்கு அமைந்துள்ளது? மதுரை மதுரை. கவி ஞாயிறு எனும் அடைமொழி பெற்றவர். தாராபாரதி தாராபாரதி. தேசமுடுத்திய நூலாடை என கவிஞர் குறிப்பிடும் நூல். திருக்குறள் திருக்குறள். சரியான கூற்றை தேர்ந்தெடு. இதில் சரியானது முதல் 2 மட்டும் சரி, 3வது தவறு. அப்போ என்னது? 1919ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் காந்தியடிகள் முதன்முறையாக சென்னைக்கு வந்தார். சரி. 1937இல் சென்னை இலக்கிய மாநாடு நடைபெற்ற போது அம்மாநாட்டுக்கு தலைமை வகித்தவர் காந்தியடிகள். சரி. பாரதியாரை இந்திய நாட்டின் சொத்து என்றவர் ராஜாஜி என்பது தவறு. ஏன்னா இது அப்படியே ஆப்போசிட்டு. காந்தியடிகள் தான் அப்படி சொன்னார். தமிழ்நாட்டின் சொத்து என்றவர் ராஜாஜி. கீழ்கண்ட கூற்றுகளை கவனி. ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த செல்லமுத்து மன்னரின் ஒரே மகள் வேலுநாச்சியார். சரி. கூற்று 1 மட்டும் சரி, மீதி 2ம் தவறு. அடுத்து 48க்கு கைலாஷ் சத்யார்த்தி குழந்தைகளை பாதுகாப்போம் எனும் இயக்கத்தை தொடங்கினார். 2, 3ம் தவறு, பார்க்கவே தேவையில்லை. அடுத்து 49 பொறுத்துக பாருங்கள். கலை சொற்கள். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி. மெய்யுணர்வு அப்படின்னா நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி. சாரண சாரணியர் ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ். இளம் செஞ்சிலுவை சங்கம் ஜூனியர் ரெட் கிராஸ். கருணை மெர்சி. கலைக்கூடம் ஆர்ட் கேலரி. அடுத்து கீழ்கண்ட கூற்றுகளை கவனி. இது 2மே தவறு. ஆப்ஷன் டி. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலி வாயிலாக பார்த்தது 6th தமிழ் டெஸ்ட் நம்பர் 5க்கான காணொலி. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.